ஆராசா சொல்லும் பொழுது பருவத்தின் வயசுல வந்து அப்படியே பத்தி திரிய வேண்டியவராம்ல. வாழ்க்கையின் வசந்தத்தை இளமை துள்ளலில் அனுபவிக்க வேண்டிய அந்த வயது அப்ப உள்ள போட்டுருக்காங்க. கலைஞர் பார்க்க போறாரு. எப்போதும் ஸ்டாலின் என்கின்ற அந்த இளைஞன் அரக்கை சட்டை தான் அணுகுவார். ஆனால் அன்றைக்கு முழுக்கை சட்டை அணிந்திருந்தார். விக்கி லீக்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அன்பிரேக்கபிள் ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் வச்சு அதில் இவங்க வந்து ஒரு டெலிகிராம் மெசேஜ் மாதிரி எடுத்து யூஎஸ்க்கு அனுப்புவாங்க. 1970s ஸ்டாலின் ஹேஸ் அ ரெப்புடேஷன் ஆஃப் அ தக்கிஷ் லைஃப் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து அவர் அப்யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேபிள்ல சொல்றாரு. எத்தனை வயசு? 25-24 வயசுல முழுக்கை சட்டை. இந்த மாதிரி லீக்ஸுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியுமா? அது ஒரு வதந்தியா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், புரளியா இருக்கலாம். மிசாங்கிறது வந்து வெறும் அரசியல் தலைவர்களை கைது பண்ணது மட்டும் கிடையாது. ரவுடிஸு, தக்ஸு எல்லாரையுமே கைது பண்ண ஒரு இஷ்யூன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுல என்ன போட்டிருக்கு? அழகிரி பக்னேஷியஸ் ஸ்டாலின் தக்கிஷ். இதுதான் நான் சொன்னது. இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆர்டிக்கல், 2009 ரிலீஸ் ஆன இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆர்டிக்கல். இந்த பாருங்க மேல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்கைவ். ஏன் அதை பற்றி அவர் பேசவே இல்லைன்னா, இந்த இன்னொன்று காட்டுறேன் இருங்க. நியூஸ் டுடேல தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் மிஸ்ட்ரி டிடென்ஷன் ஆர்டர் உங்ககிட்ட இருந்ததுன்னா காட்டுங்க. பாடநூல் கழக தலைவராக வந்துட்டு லயோலா மணி அவர்களை போட்டதை பற்றி எவ்வளோ பேர் கேள்வி எழுப்புறாங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு தெரியுமா? தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் TNCA. கௌதம் சிகாமணி தெரியுமா? பொன்முடி பையன், அவரை தான் போட்டாங்க. ஏன் போட்டீங்க? இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, அமித்ஷா பையன் எப்படி நீங்க வந்து அங்க சேர்மனா போட்டீங்க அப்படின்னு கேட்பான். நீ ஏன் போட்டேன்னு தான் கேட்டேன். அவன் வேணான்னு தானே இங்க அவனை உள்ள விடாம வச்சிருக்கிறோம். நீ ஏன் பண்ணன்னு தான் கேட்டோம். நீ ஏன் அவனை காட்டுற? தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜசேகர். வணக்கம். வணக்கம். திரும்ப இடமெல்லாம் எல்லாரும் பேசுறது என்ன அப்படின்னா வந்து ஒரு முதல்வர் இப்படி தான் பேசுவாரா, இப்படிதான் இதுதான் வந்து ஒரு முதல்வருக்கு அழகா அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து கரூர் சம்பவத்துலேருந்து ஆரம்பித்து இன்னும் அது ஓஞ்ச பாடு இல்லை. இப்படிதான் ஒரு முதல்வர் பேசுவாரா, இதற்கு முன்னால் இந்த முதல்வர்லாம் எவ்வளவு அழகாக மாண்பாக பேசியிருக்காங்க தெரியுமான்ற கேள்விகள்லேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க கரூரில் பேசுனது? ரொம்ப முன்னாடி போகலாமா? எவ்வளோ முன்னாடி வேணாலும் போகலாம். சட்டமன்றத்தில் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்களாம், திராவிட நாடு எங்கே இருக்குன்னு. அதுக்கு அப்போ இருந்த முன்னாள் முதல்வர் என்ன பதில் சொன்னாராம்? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? அது நீங்களும் சொல்ல முடியாது இப்போ கலட்டு. ஆனால் அதுக்கு சொல்கிறாங்களே, அது வந்து நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. சொன்ன அர்த்தம் என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். நீ அதுக்கு 1000 அர்த்தம் கற்பிக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுனதுக்கான அர்த்தம் என்னன்னு மக்களுக்கு தெரியும் தானே? பேசுனதுக்கான பொருட்படும் அர்த்தம் என்னன்னு மக்களுக்கு தெரியும் தானே? இப்போ கரூரில் பேசின முதல்வரை எடுத்துக்கோங்க. அவர் என்ன தப்பாக பேசினார்? என்ன பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க? யாராவது அவங்க பேசுனதுக்கு அர்த்தமே கற்பிக்க முடியாது. புதுசாக ஒரு டிக்ஷனரி தான் எழுதணும். பாவாடைன்னா புக்கு மேலே இருக்கிற பேப்பரு அப்படின்னு புதுசாக டிக்ஷனரியில் எழுதுனாதான் அதுக்கு அர்த்தம் புரியும். அது வந்து வழக்கு மொழி. அங்கே ஒரு ஒரு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் அது பாவாடை அப்படின்னா அது மேலே போடுறது. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பாவாடை கேட்டால் ஃபைல் எடுத்துன்னு வருவாங்க? கேட்கலாமா? ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தால் வாங்க போய் கேட்போம். அந்த பக்கத்தில் EB ஆஃபீஸ் போய் பாவாடை 90களில் அந்த மாதிரி அதை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அது இப்போ பேசுறது இல்லை. தமிழ் தானே பேசிகிட்டு இருந்தாங்க. இது நல்லா இருந்ததா? அப்புறம் வேற இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வேற என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள். இது வந்து ஸ்டேஜுக்கு தேவையா? இல்லை கேட்குறேன், அவர் சீரியல் நடிக்கும் போது பேசின டைலாக் ஸ்டேஜுக்கு தேவையா? மக்கள்லாம் கூடியிருக்காங்க அந்த இடத்துல, கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரிலாம் பேசினா கை தட்டுறாங்க. திமுக ரசிகர்கள் அதை ரசிக்கிறாங்க. முன்னாள் முதல்வரை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க? அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க? எம்ஜிஆர் அவர்களை பற்றி என்னெல்லாம் பேசினாங்க? அதெல்லாம் எடுத்து நம்மளால் இந்த சபையில் பேச முடியாத விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அவ்வளோ அருவருக்கத்தக்க அசிங்கமான வார்த்தைகள். இவங்களோட டிஎன்ஏவே அப்படி தான் இருக்குது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் கிடையாது, இவங்க மொத்த லீடர்ஸோட டிஎன்ஏவே. இப்போ கடந்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த 3-4 நாளில் ஒரு 2-3 டிஎம்கே லீடர்ஸ் வந்து ஸ்டேஜில் பேசியிருக்காங்க. அவ்வளோத்துலேயுமே அந்த காம விஷயங்களை லஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே புகுத்தி பொதுமக்கள் வந்து முகம் சுளிக்கிற வகையில் தான் பேசியிருக்கிறாங்க.
நீ சொல்றது வந்து மற்ற இடத்துல எழுதப்பட்டதா கூட இருக்கட்டுமே. இப்போ ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் இதை பத்தி பேசியிருந்தாரு ராசா. அந்த லட்டிக்கு வந்து இது இருந்ததுன்னா வந்து கர்ப்பமாயிருப்பேன்னு சொல்லி. இது தேவையா அந்த பேச்சு ஸ்டேஜில்? அதை கேட்குறவங்களுக்கு அது வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்ததா இல்லையா? இப்ப அதை எப்படி நீங்க ஸ்டாலினோட கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? எனக்கு புரியலையே. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையை மிசாவில் சந்தித்திருக்கிறார். இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? லட்டிக்கு அதற்கு மட்டும் இந்த இருந்திருந்தால் அது வந்து அதை ஏன் ஸ்டாலினோட சேர்க்கிறீங்க? இவ்வளோ எக்ஸாக்டா கிடையாது. அந்த ஒரு கொடுமையை சந்தித்த அந்த தென்னாப்பிரிக்காவில் இருந்த அந்த ஒரு போராளி சொன்னியது போல் அது போன்ற ஒரு என்னாச்சு? அது போன்ற ஒரு கொடுமையை அன்று ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார். விஜய் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரா இந்த மாதிரி கொடுமையெல்லாம்? அந்த லட்டியால அந்த பெண் கர்ப்பமா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. அதை ஏன் கொண்டு வந்து ஸ்டாலினோட சேர்க்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லைங்க, அது ஒரு பெண்ணுக்கான ஒரு உதாரணங்க. இது ஒரு அது அப்படியே எக்ஸாக்டா பொருத்தி பார்க்க கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா கேளுங்க, நீங்க அது சிரிக்காதீங்க. நான் ஏன் சொல்றேன், ஒரு அரசியல் தலைவருடைய வழியை புரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஒரு 24 வயது ராசா அவர்கள் சொல்லி அப்படியே சொல்றேன். ஒரு 24 வயது இளைஞன் அரக்கை சட்டை போடுற அந்த காலம், அந்த வயசுல முழுக்க சட்டை போட்டு இருந்திருக்காரு அவர். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. பருவத்தின் வயதில் வந்து இப்படி பரவி தெரிய வேண்டிய, காதலுடைய வயப்பட்டு அப்படியே இருக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டிய ஒருவர் ஏன் அதை சொன்னாரு? அதான் அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனீங்களா, அன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் ஆயிருந்தது. சரி, ஓகே. ஆனால் இன்னொன்று சொல்கிறாரு. நான் அன்னைக்கு சொன்னது கல்யாணத்தை பற்றி. ஆனால் ராசா சொல்லும் பொழுது பருவத்தின் வயசில் வந்து அப்படியே பற்றி திரிய வேண்டியவராம்ல. அப்படி என்ன பற்றி திரிஞ்சாரு? அதுக்கு பதில் போட்டுறீங்களா? இந்த முறை ரிலீஸ் பண்ணிடுறீங்களா டாக்குமெண்ட்டை? விக்கி லீக்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது விக்கி லீக்ஸ்? விக்கி லீக்ஸ் வந்து இந்த யூஎஸ் டிப்ளமசி இருக்காங்கல்ல, எல்லா நாடுகள்லேயும் யூஎஸில் சேர்ந்தவங்க இங்கே கான்சுலேட்டில் ஜென்ரலாக இருப்பாங்க, கான்சுலேட் ஜென்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் யூஎஸ்ஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய தகவல்களை, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தகவல், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து யூஎஸ்க்கு அனுப்புவாங்க. அதுக்கு பேர் வந்து கேபிள்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்தில் டெலிகிராம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அன்பிரேக்கபிள் ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் வச்சு அதில் இவங்க வந்து ஒரு டெலிகிராம் மெசேஜ் மாதிரி எடுத்து யூஎஸ்க்கு அனுப்புவாங்க. அதை வந்து 2009 இந்த விக்கி லீக்ஸ் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, அந்த மொத்த டேட்டாவையும் டவுன்லோட் பண்ணிடுறாங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2,50,000 கேபிள்ஸ், அதாவது யூஎஸ் டிப்ளமேட்ஸ் யூஎஸ்க்கு அனுப்பின கேபிள், மற்ற நாடுகள்தும் சேர்த்து இந்தியாவையும் சேர்த்து அனுப்பி இருக்கிறதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ரிலீஸ் பண்ணானுங்க. யாரு? இந்த விக்கி லீக்ஸுங்கிற அமைப்பு. அது வந்து அசானேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இப்போ தான் அவர் 2024 அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த அசானே வந்து இதை டவுன்லோட் பண்ணி யூஎஸ் வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி அதை ரிலீஸ் பண்ணிட்டார். அதில் தமிழ்நாடை பற்றி நிறைய கேபிள்ஸ் இருக்குது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேபிள் வந்து ஆண்ட்ரூ சிம்கன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே இருந்த யூஎஸ் கான்சுலேட்டோட ஜென்ரல், அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் செக்ரட்டரிக்கு போடுற மெசேஜ். 2009 என்ன நடக்குதுன்னா, கருணாநிதி அவர்களுக்கு கீழே 2 பசங்க, அழகிரி, ஸ்டாலின், 2 பேரோட சண்டையை பற்றி அவர் விலாவரியாக எழுதி கேபிள்லேயே என்ன சொல்கிறாருன்னா, இந்த சண்டையில் ஸ்டாலின் தான் ஜெயிச்சு வருவார், அழகிரி வந்து வெளில போயிடுவார் அப்படின்னு அப்போவே முன்கணிச்சு சொல்கிறார். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறார். 1970s ஸ்டாலின் ஹேஸ் அ ரெப்புடேஷன் ஆஃப் அ தக்கிஷ் லைஃப் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து அவர் அப்யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான 100கணக்கான உதாரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேபிளில் சொல்கிறார். இந்த கேபிள்ஸ், இந்த விக்கி லீக்ஸ் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய பிரளயத்தையே ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய டிப்ளமசி வார் தனியாக போச்சு. நீ எப்படி எங்கள் விஷயத்தெல்லாம் நீ வந்து சீக்ரெட்டாக கலெக்ட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னு வைங்களேன். ஆனாலும் இந்த மாதிரியான ஒவ்வொரு கேபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் பூதாகரமாக கொண்டு வரப்பட்டது. ஒரு வதந்தின்னு சொல்லலாம். இது எப்படி வதந்தி ஆகும்? ஒரு யூஎஸ் கான்சுலேட்டில் இருக்கிறவன் அவனுடைய மேலதிகாரிக்கு அனுப்பின தகவலை டவுன்லோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த ரிலீஸ் பண்ணது கரெக்டாக இல்லையாங்கிறது அது அந்த ஆளோட பிரச்சனை, அசானேயோட பிரச்சனை. ஆனால் இங்கேருந்து ஒரு தகவல் அமெரிக்காவுக்கு போகுது.
இந்த தகவல்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆண்ட்ரூ சிம்கன் வந்து அவங்க மேலிடத்துக்கு சொல்லியிருக்கிறதா அந்த அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுது. பல டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்போ ரிலீஸ் ஆச்சு. கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து பணம் வேணும்னு சொல்லி கேட்டது அது ரிலீஸ் ஆகி அது ஒரு பிரச்சனையாச்சு. இங்கே எல்லா நியூஸ் மீடியாவும் பேசுனாங்க, இதையும் பேசுனாங்க, இந்த இஷ்யூவையும் பேசுனாங்க. ஏன் ஸ்டாலின் அதை பற்றிலாம் பதிலே சொல்லலை? இந்த மாதிரி லீக்ஸ்க்குலாம் வந்து பதில் சொல்ல முடியுமா? இல்ல. ஒரு வதந்தியா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், புரளியா இருக்கலாம். போன வீடியோவில் பேசும்பொழுது மிசாங்கிறது வந்து வெறும் அரசியல் தலைவர்களை கைது பண்ணது மட்டும் கிடையாது, ரவுடிஸு தக்ஸு எல்லாரையுமே கைது பண்ண ஒரு இஷ்யூன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் என்ன போட்டிருக்கு? விக்கிலீக்ஸ், அழகிரி பக்னேஷியஸ், ஸ்டாலின் தக்கிஷ். இதுதான் நான் சொன்னது. இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆர்டிக்கல், 2009 ரிலீஸ் ஆன இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆர்டிக்கல். இந்த பாருங்க மேலே, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்கைவ். ஓகே, இது 2009 இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்தது. ஏன் அதை பற்றி அவர் பேசவே இல்லைன்னா, இந்த இன்னொன்று காட்டுறேன் இருங்க. நியூஸ் டுடேல தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் மிஸ்ஸா மிஸ்ட்ரி 2019 ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. நீ நிஜமா மிசாலா தான் கைதானீங்கன்னா காட்டுங்க, உங்ககிட்ட டிடென்ஷன், இதுதான் நம்ம போன இதுலேயும் கேட்டிருந்தோம், டிடென்ஷன் ஆர்டர் உங்ககிட்ட இருந்ததுன்னா காட்டுங்க, எதுக்காக கைது பண்ணப்படுறீங்கிறது அதில் இருக்கும், அதை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம அந்த டிடென்ஷன் ஆர்டரை தேடி ஜெயில் வரைக்கும் போயிட்டோம், ஆர்டர் இல்லை, வேற எங்கேயுமே அதனை பற்றின எந்த தகவலும் இல்லை. அப்போ அதோட தகவல் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவர் தான் அந்த உண்மையை சொல்லணும். இல்லைன்னா அப்போ அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ்கார் வந்து சொன்னா கூட கரெக்டாகும்ல, போய் கண்டுபிடிக்க முடியுமா? ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டாலின் வந்து அதை வந்து கொடுத்துருக்கணும். இதை விட்டுட்டு ஆராசா வந்து எவ்வளோ தைரியமாக வந்து ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த மிசா ஹீரோ ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவே 2021 அப்புறம் தான் பண்ணுறாங்க. 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தப்பறம் 2023 தான் அதுக்கான நரேட்டிவ் பில்டிங்கே ஆரம்பிக்கிறாங்க. மிசானா ஸ்டாலின் தான், ஸ்டாலின்னா மிசா தான்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சதே 2023 அப்புறம் தான். 2019 ஏடிஎம்கே லீடர்ஸ் கேட்டாங்கல்ல, அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? எந்த பதிலுமே சொல்லலையே. உங்க பேர் வந்து இஸ்மாயில் கமிஷன்ல இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார். ராயபுரம் எம்எல்ஏவா இருந்த ஜெயக்குமார், அப்போ மினிஸ்டரா இருந்த ஜெயக்குமார், அவர் சொல்லியிருக்கிறார், இஸ்மாயில் கமிஷன்ல உங்க பேர் இல்லையே, ஏன் ராச்செழியன் எழுதின புக்கு மிசா புக்கில் கூட உங்க பேர் இல்லையே, ஏன் உங்க பேர் அதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் கேட்டிருக்காரு. இது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. இது எதுக்குமே பதில் சொல்லாம நாங்கன்னா மிசா தான், ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்சிக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, இந்த 2009 இந்த விக்கிலீக்ஸ்லாம் தெரியாதுல்ல. நான் 1976 வரைக்கும் கூட போவேன். விக்கிலீக்ஸ்லேயே வந்து 1976ஓட டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த ஜனவரி வரைக்கும் டிஎம்கே ஒண்ணுமே பண்ணல காங்கிரஸை எதிர்த்து. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொல்றாரு, டிஎம்கே ஸ்பீக்கரு, நான் மிசா வந்து ஸ்டாலின் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவர் சொல்றாரு, காமராஜர் எழுதின கடுதாசிகள்லாம் எங்க கையில இருக்குன்றாரு. காமராஜர் வந்து ஸ்டாலினை பத்தி கடுதாசி எழுதினதா சொல்றாரு. காமராஜர் எப்போ இறந்தாரு? அக்டோபர் 2, 1975. ஸ்டாலின் எப்போ அரெஸ்ட் ஆனாரு? 76-7. காமராஜர் கடுதாசி எழுதினாருன்னு அப்பட்டமா அந்த மீடியா சேனல்ல அவர் அந்த டிபேட் ஷோல பேசுறாரு, காமராஜர் கடுதாசி எழுதினாருன்னு. ஸ்டாலின் அரெஸ்ட் ஆகும்போது காமராஜர் இல்லை. ரெண்டாவது, காமராஜர் இருந்த அந்த 3 மாசம் இருக்கு இல்லையா, மிசா பீரியடு, அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி 3 மாசத்துல காமராஜர் கைப்பட எந்த கடுதாசியும் எழுதல இவங்களுக்கு, டிஎம்கேக்கு. ஆனா டிஎம்கே வந்து இந்த ஆர்டிக்கல்ல காமராஜர் இப்படி சொன்னாரு என்கிட்ட அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட். யாருமே இதை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது. இதுதான் உண்மை, ஆமா காமராஜர் இப்படி தான் சொன்னாருங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. சரி, அப்படியே சொல்லியிருந்தாலும் நிஜமா எமர்ஜென்சியை எதிர்த்து காமராஜர் யோசிச்சிருப்பார், பேசியிருப்பார். அவருக்கு இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்த ஆட்டோகிராசி, அவங்க வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு சர்வாதிகாரியா ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறத காமராஜர் கண்டிப்பா பேசியிருப்பார். அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா காமராஜர் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டரு, அவர் வந்து ஒரு தலைவர், அவர் இஸ் எ லீடர். ஓகே, அவரு எமர்ஜென்சியை எதிர்த்து அவர் நிறைய குரல்கள் கொடுத்திருக்கலாம், பேசியிருக்கலாம். அதுல ஸ்டாலின் அவர்களுக்காகவும் ஒரு 2 குரல் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. எப்படி? ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் பிற்காலத்தில் அரெஸ்ட் பண்ணப்படுவார் அப்படிங்கிறது அக்டோபருக்கு முன்னாடியே காமராஜருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆகஸ்ட்ல ஸ்டாலினுக்கு கல்யாணம் ஆகுது. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருவேளை எமர்ஜென்சி வரும், கலைஞர் வந்துட்டு அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சிடும்,
அப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து அவரோட பையங்கிறனால அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் ஒருவேளை தீர்க்கதரிசியாக அவர் அப்போவே கண்டுபிடிச்சு அப்போவே லெட்டர் எழுதியிருந்தா எப்படி அவர் அதை நம்பி இருப்பாருன்னு கேட்குறேன். ஏன்னா 1975 ஜூன்ல எமர்ஜென்சி போடுறீங்க, ஆகஸ்ட்ல அதே ஃபக்ருதீன் அலி பிரசிடென்ட்டை அவர்கிட்ட இருந்து வாழ்த்து பெற்று அவர் வந்தாருன்னு ஒரு வதந்தி இருக்கு. அதை நம்மளால கிளாரிஃபை பண்ண முடியல. ஏன்னா நான் தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல. வந்தாருன்னு ஒரு குரூப் சொல்லுது, இல்லை அவர் வந்து வாழ்த்து மட்டும் தான் கொடுத்தாருன்னு ஒரு குரூப் சொல்லுது. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாருல பிரசிடென்ட் எதிர்த்து தான் நீங்கள் எமர்ஜென்சியில் போராடுறீங்க. அப்படிப்பட்ட அந்த பிரசிடென்ட் கிட்ட வாழ்த்து பெற்று ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் பண்ண ஸ்டாலினுக்கு காமராஜர் என்ன சொல்லியிருப்பாரு? திருமண வாழ்த்து சொல்லியிருப்பாரு. எமர்ஜென்சியை எதிர்க்கிறேன்னா உண்மையா எதிருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இது எதுக்குமே பதில் சொல்லலை. ஆனா அப்படியே கொண்டு போய் நெல்சன் மண்டேலா ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறீங்க. சவுத் ஆப்பிரிக்கன் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஸ்டாலின் வந்து அப்படியே இந்திரா காந்தியை எதிர்த்ததுனால கைதானார். இப்போ கொடுத்துட்டேன்ல தகீஷ் லைஃப்னு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன ப்ரூஃபு? பேசுங்க சார். நீங்க இப்போ ஆர் ராசா நாளைக்கு வந்து பேசுவாரா? அவர் நாடாளுமன்றத்திலே இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ எனக்கு புரியல அந்த லத்திக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு. இதுக்கும் லத்திக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்குங்க. அந்த காலத்துல இந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த மாதிரி கத்தினாங்களாமா? இல்ல, அதுக்கான சம்பந்தம் இருக்குது. எப்படின்னா, போராட்டத்துல உள்ள போன ஸ்டாலின் அவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சு அவருக்கு ஜெயிலில் வந்து ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறாங்க. அவரை துன்புறுத்தினது எப்படின்றதுனா எந்த அளவுக்கு துன்புறுத்திருக்காங்கன்னா, அரக்கை சட்டம் மட்டுமே போட்டிருக்கிற அந்த இளம் வயதுல அவர் முழுக்கை சட்டம். எவ்வளவு பெரிய பாருங்களேன். அப்புறம் நெல்சன் மண்டேலாவெல்லாம் என்னன்னு சொல்றது? நீங்க பேசின இந்த புரட்சியாளர்கள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றது? முழுக்கை இந்த நீ மடிச்சு வச்சிருக்கிற, நான் முழுசா போட்டுக்கிறேன். முழுக்கை சட்டம் அன்னைக்கே போட்டிருக்காரு. 24 வயதுல முழுக்கை சட்டம் போட்டிருக்காரு. உங்க அப்பா ஒண்ணுமே புரியல. கருணாநிதி அவர்கள் போன உடனே பாக்குறாரு, பையன் முழுக்கை சட்டை போட்டிருக்கிறான், அப்போ அவனை அடிச்சிருக்கிறாங்க, அதை நம்ம கிட்ட மறைக்கிறதுக்காக சட்டையை இது பண்றான். கையிலே அடிச்சிருக்காங்க. ஏன் அந்த கையில் அடிக்கிறாங்க? அப்பாவை போல இவரும் வந்து நல்லா எழுத ஆரம்பிச்சிருவாரு, இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரா வந்துருவாரு. வாயிலையும் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நல்லா பேசுவார்ல. அதனால அந்த கையில தான் அடிச்சிருக்காங்க அவரை. நீங்க வந்து இப்படி ஒரு 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 கட்டமைப்பு, ஒரு பிம்பம் வந்து ஒன்று கிரியேட் பண்றீங்கல்ல, அதுக்கு வந்து எந்தவித அச்சாணியுமே இல்லை. அச்சாணியே இல்லாம நீங்க எப்படி கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அச்சாணி இருக்கா இல்லையாங்கிறது உங்களை மாதிரி 4 பேர் பேசுவீங்க, அவ்வளவுதானே. மற்றபடி யாரும் தெரியாம போயிடும்ல. இவங்க எவ்வளவு பிளேகியரிசம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, மிஸ்ஸா ஸ்டாலின் போட்டு 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 நீங்க கூகுளில் போய் மிஸ்ஸா ஸ்டாலின் மிஸ்ஸா ஸ்டாலின் வரும். அதை ஒரு 4 பேர் எடுத்துன்னு வந்து கமெண்ட்ல போடுவானுங்க, இதுலயே கூட போடுவானுங்க. போட்டு மிஸ்ஸானா ஸ்டாலின் தான். நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நீ ரிசர்ச் பண்ணு. 1975 இருந்து 76 வரைக்கும் டிஎம்கே காரங்க யாருமே கைதால. போராட்டம் பண்ணியிருந்தா கைதாயிருப்ப. ஏன் போராட்டம் பண்ணல? இப்போ போராட்டம் பண்ணல. 1976 விக்கிலீக்ஸில் சில கேபிள்ஸை படிக்கும் பொழுது, நிறைய கேபிள்ஸ் இருக்கு இவங்களை பற்றி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி மாதம் எமர்ஜென்சி பீரியடு ஆட்சி வந்து கலைக்கிறாங்கல்ல, ஜனவரி 31. பிப்ரவரி மாதத்துலேருந்து கருணாநிதியை ரிசைன் பண்ணணும்னு டிஎம்கேக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. கருணாநிதி ரிசைன் பண்ணு. ஏன் ரிசைன் பண்ணு? நீ பண்ண ஊழல்னால தான் இன்னைக்கு வந்து ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்க. அப்போதான் சர்க்காரியா கமிஷன்லாம் போடுறாங்க. இவங்க பண்ண ஊழல்னால சர்க்காரியா கமிஷன்லாம் வரும்பொழுது நீ வந்து பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்லிட்டு டிஎம்கேக்குள்ள இருக்கிறவங்கலாம் சண்டை போடுறாங்க. இந்த சண்டையை தான் கருணாநிதி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது, அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி எஸ்கலேட் ஆகுதுன்னா, ஒரு வருஷம் எமர்ஜென்சி பீரியட்ல பிரசிடென்ட் ரூல் நடக்குது. 76 இருந்து 77 வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்குது. அந்த டைம்ல இந்திரா காந்தி வந்து இந்த இஷ்யூ எப்படி எஸ்கலேட் பண்றாங்க அப்படிங்கிறத பற்றியும் அதில் போட்டிருக்காங்க. டிஎம்கே வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டு, கட்சியையே முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதா இவங்க வந்து ப்ரொக்ளைம் பண்றாங்க. இவங்க வந்து சொல்றாங்க, இந்திரா காந்தி அப்படி நினைக்கிறாங்க போல் இருக்குன்னு சொல்லி, கட்சியை ஒழிக்க பார்க்கிறார் இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்னு வெளியெல்லாம் போய் முழங்கல. இந்திரா காந்திக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க, நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்க வந்து தனி தமிழ்நாடுலாம் கேட்க மாட்டோம், அந்த முழக்கத்தெல்லாம் நாங்க 1963 மூடிட்டோம், மிஸ் எங்களை வந்து மன்னிச்சிருங்க, எங்களை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, தடை செய்யப்பட்ட இயக்கமா அனௌன்ஸ் பண்ணிடாதீங்க, மன்னிச்சிருங்க மிஸ், இதெல்லாம் வந்து எழுதின்னு இருக்காங்க. இதுதான் நீங்க பண்ணின போராட்டம். அப்படியே அந்த காலத்துல இந்த 76ல சொல்லும்போது சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2500 இருந்து 20,000 திமுக காரங்களை வந்து கைது பண்ணிட்டாங்களாம் மிசால.
போய் நான் அன்னைக்கு டேட்டா கொடுத்தேன்ல, ஷா கமிஷன்ல சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் 1027 பேர். அதுல டிஎம்கே காரங்க எவ்வளோ? 440 பேர். 440 பேர் தான் கைதாகிருக்காங்க. ஆனா இவனுங்க என்னன்னு சொன்னானுங்க, 30,000 பேர். மொத்த இந்தியாவுக்குமே 65,000 பேர் தான் கைதானாங்க. எல்லா இடத்துலையுமே திமுக காரன் இருப்பாங்க, தூண்லையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். வேற ஒரு ஊர்ல கூட வேற மாநிலத்தில் கூட ஆயிருந்திருக்கலாம். வேற மாநில தேசிய கட்சியில அவ்வளோதான். அது டேட்டா வந்து தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்ல போகிறோம், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறோம், அதை விடுங்க. இப்போ திமுகவுடைய அந்த ஒரு அப்ரோச் பாருங்க, எவ்வளவு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அப்ரோச் ஆகுது பாருங்க. அவங்களுடைய கூட்டங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் இருக்கிற ஆன்லைன் வாசிகளையுமே வந்துட்டு கரெக்டாக எஜுகேட் பண்ணுறாங்க பொலிட்டிக்கலாக. இவங்களும் வந்து பொலிட்டிசைஸ்டாக அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நரேஷன் செட் பண்ணுறத பாருங்க. இப்போ நீங்கள் நீயும் நானும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு நரேஷன். ஏன்னே நீ வந்துட்டு இதுன்னு சொல்கிறியா, அது என்னது ஊழல் சொல்கிறியா, நீயும் ஊழல், அமைச்சர் அவர்கள் ஊழல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் ஒரு எதையோ ஒரு 100 கோடி ரூபா ப்ராஜெக்டை வந்துட்டு வெறும் ஒரு இடத்த வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கையாடல் நடந்திருக்குது. அது யார் அப்படின்னா அமைச்சருடைய உறவினர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் இப்போ வெளியே வந்துட்டு இருக்குது. அதை உடனே அவ்வளோதான், நமக்கு தேவை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இங்கே வந்திருக்கா அங்கே வந்திருக்கா, சன் நியூஸில் நியூஸ் கார்டாக வந்திருக்குதா, அவ்வளோதான். டிஎம்கே ஐடி விங் எடுத்து போட்டுச்சா, டிஎம்கேவுடைய ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவங்க அதை லைவில் ஆன்லைனில் மீடியாவில் பேசுனாங்களா, கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சி டிஎம்கேங்கிற கூட்டம் வந்து அந்த நியூஸ் கார்டை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ரிசர்ச்லாம் பண்ணாமல் வெறும் அந்த கார்டை படிச்சு வந்து அதை அப்படியே ஒப்பிக்குதா, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை இந்த டிஎம்கே காரங்க நிறைய இடத்துல பேசுறத கேட்டிங்கன்னா 60 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு வந்து பாலாறும் தேனாரும் ஓடிச்சு, தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே தப்பு நடந்ததே கிடையாது, தொட்டதெல்லாம் தங்கமாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இங்கே வந்து மக்கள் வந்து அப்படியே செல்வ செழிப்பா மாட மாளிகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இந்த 60 நாள் எல்லாமே கெட்டு போயிடுச்சு சார்ன்றான். என்னையா எந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றீங்க? அதுக்கு ஈல்ட் ஆகிறவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க வந்து கோடி கோடி கணக்குல லட்ச கோடி கணக்குல வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். ஸ்டாலின் வந்து இப்ப ரீசெண்டா பேசும்பொழுது 6 மாசம் இந்த ஆட்சி நடக்காதுங்கிறார். யாருக்கு சொல்றாரு தெரியுமா? அது டிஎம்கே கேடர்ஸுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் அவர் சொல்லலை. அவர் சொல்றது இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் டிஎம்கேக்கு எதிராக ஆக்ஷன் இப்போ எடுக்கிறாங்கல்ல, பழைய கரப்ஷன் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, கான்ட்ராக்டர்ஸு, ஸ்கூல் நடத்துறவன்னு எல்லாரும் வெளியே வந்து பேசுறான்ல, அவனுக்கான மிரட்டல் அது. திரும்ப வரப்போகிறோம், வந்துருவோம் நாங்க, நீ எங்களை போட்டு கொடுத்து ஆன்லைன் லைவ்லலாம் வந்து நியூஸ் சேனலில் ப்ரெஸ்லலாம் பேசணும் அப்படின்னா நீ பேசுடி மகனே, பேசு, 6 மாதத்தில் நாங்கள் வரோம்னா இவன் அவனும் பேச மாட்டான். நம்மளுக்கு தான் சொல்றாரு 6 மாசத்துல நாங்க வந்துருவோம், ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படிங்கிறது. இது நடக்க போறது கிடையாது. 6 மாசம் இல்லை, அடுத்து இன்னொரு 6 எலெக்ஷன் கூட வச்சுப்போம், நீங்க வரப்போறது கிடையாது. ஆனா இவங்களெல்லாம் பயமுறுத்துறது. இப்படிலாம் நீங்கள் சொல்லும்போது திமுககாரங்க இந்த வீடியோவை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஐயோ இவருக்கு ஒன்றுமே புரியல பாவம், எவ்வளோ பெரிய கட்சி, நாங்கள் எவ்வளோ தோல்வியை பார்த்துருக்குறோம், ஜெயலலிதா அம்மாட்டோட தான் தோற்றுருக்கோம், எம்ஜிஆர் வெளியே உட்கார வச்சாங்களே ஜெயலலிதா, அதான் அதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் திரும்பவே வரமாட்டோன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? திமுக இல்லாமல் தமிழ்நாடே கிடையாது, இனி வராது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸுக்கு ஈல்ட் ஆகக்கூடிய மக்கள் கொஞ்சமா யோசிக்கணும். கொஞ்சோண்டு 10,000 ரூபாயை தான் என் கையில் கேஷ் இருக்குன்னு சொன்ன ஒருத்தரால் 10 நாள் லண்டன் டூர் போக முடியுமா? யாராவது இப்போ பிள்ளைங்க ஏதாவது படித்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க, எல்லாம் அவங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க, பேரம் பேத்திங்க. சரி, நீங்கள் நம்புறீங்க ஸ்டாலினோட மொத்த சொத்து கணக்கும் அவர் எலெக்ஷன் கமிஷனில் சொன்னது தான். நீங்கள் இன்னும் ஃபுல் ஊப்பியாக வளரலைங்க. வளர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருப்பீங்க? அப்படின்னா நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து இந்த மாதிரி அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணிட்டாருன்னு போய் கேஸ் போடுங்க, ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா தான் நீங்கள் ஃபுல் ஊப்பி. இன்னும் ஃபுல் ஊப்பியாக மாறல நினைக்கிறேன். மாறணும். நல்ல கேள்வி இல்லை இது. வந்து ஒரு லாஜிக்கலான கொஸ்டின்னு நினச்சின்னு கேட்குறாங்க. டே, கண் கூட தெரியுமேடா, உன் மனசாட்சிக்கு தெரியும்டா. மனசாட்சி தூக்கி ஓரமாக வைங்க, மனசாட்சி கிடக்குங்க, மனசாட்சி அது கிடக்குது. கோர்ட்டில் மனசாட்சிலாம் போய் பேசுமா? ப்ரூஃப் டாக்குமெண்ட் சாட்சி தான் பேசும். டாக்குமெண்ட்டாக எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ண முடியாது. அவ்வளோதான், நீங்கள் வீட்டில் உட்காருங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய பேரை ரஜினியும் கமலையும் வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அவங்க வீட்டில் பண்ண முடியும். உங்கள் வீட்டு பேரனால முடியுமா? இந்த டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவனுங்களை கேட்குறேன். ரஜினி கமலை விடு, எதா ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா உருப்படியா? அது அந்த பையன் வந்து ஃபாரினில் போய் படித்த பையன், அங்கே படிச்சுட்டே இருக்கும்போது பணம் பார்ட் டைமில் இந்த பையன் வேலை பார்த்துருக்கான். ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு வண்டி ஓட்டி ஊபரில் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசை வச்சு
கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து உண்டியல்ல போட்ட காசை வச்சு அவர் ரஜினி கமல் ரஜினிக்கு வச்சு கமலுக்குலாம் சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறார். படம் எடுக்கிறாப்புல. எப்படி ஒரு 500 கோடி வருமா பட்ஜெட்டு? அவ்வளவுதான். ஸ்விக்கியில் ஓட்டின, ஊபரில் ஓட்டினது. குறைஞ்சது 500 கோடி வராது. ரஜினியே அதை விட ஜாஸ்தி சம்பளம் வாங்குவாரா? அவர் 200 கோடி, இவர் ஒரு 100 கோடி, ஒரு 300 கோடி ஆயிரும் சம்பளமே. அது அவங்க 2 பேருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தா போதுமா? அதான் எல்லா சம்பளம் சேர்த்தா ஒரு 350 ஷூட்டிங் சேர்த்து ஒரு 500 கோடி வந்துடும். அந்த பணம் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அங்க பார்ட் டைம்ல வேலை செஞ்சு சேர்த்த பணம். பெட்ரோல் பங்க்லாம் பார்த்ததில்ல நீங்க? அமெரிக்காவில் வேலை பார்க்குற படிக்கிற பசங்கலாம் பார்ட் டைம்ல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுவாங்க, செய்வாங்க. ஓ, அப்ப இந்த இன்ஜினியரிங் படிக்கிற பசங்க, டாக்டர் படிச்ச பசங்கலாம் இங்க ஸ்விக்கில வண்டி ஓட்டுறது வந்து அந்த மாதிரி பணம் சேர்த்து வச்சு ஃபாரின்ல போய் படம் எடுக்கிறதுக்கா? தமிழ்நாட்டுல சென்னையில எல்லாம் பசங்க அதெல்லாம் வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஆர்டிகல் பார்த்து மனசு வேதனைப்பட்டு எல்லாம் பேசணுமே. அது வேதனைப்படக்கூடாதோ? இவன் பணம் சேர்த்து வச்சுட்டு ஸ்ரீலங்கால, பங்களாதேஷ்ல, தாய்லாந்துல, வேற யூஎஸ்ல போய் ஹாலிவுட் படம்லாம் எடுப்பாங்களோ? அதுக்கு பணம் இல்ல சேர்க்கறாங்க. அதுக்கு கொஞ்சம் அந்த ஒரு சமயோஜித புத்தி வேணும். இவங்க எல்லாருமே அந்த சகா செலவு பண்ணிடுறாங்க. அவர் சேர்த்து வச்சிருந்திருப்பாரு. இந்த ஃபினான்ஸ் ஐடியா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். தாத்தாக்கு கார் வாங்கி கொடுப்பாரு அவர் பேர்ல. என்ன காரு? ஒரு ஏழைங்க ஓட்டுற ஒரு 5 கோடி ரூபா காரு. ஏழைங்க ஓட்டுருக்காரு. அதனால இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வந்து ஒன்று இந்த மாதிரி பதில் வரும். ஏன்னா பதிலே வராது. அதை விடுங்க. ஏன்ட்டு அப்படி தான் ஒரு திமுககாரங்க ரொம்ப கரெக்டாக தெளிவாக கேட்டாங்க ஒருத்தவங்க. எல்லாம் பேசுகிறீங்கல்ல, சரி விடுங்க, ஓகேங்க, ஒத்துக்கிறோம். கரப்ஷனை தாண்டி திமுக மேலே ஒரு குத்தம் சொல்லிடுங்க பார்ப்போம். நீங்கள் அந்த அந்த மூடுக்கு வந்தாச்சு இப்போ. கரப்ட்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆமாம் சரி, அதை விடுங்க, அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படிதான் நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கு. அது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது, எல்லா நாடுலையும் இருக்குது. எந்த நாட்டில் இல்லை, எந்த ஊரில் இல்லை, நம்ம இங்கேயும் இருக்குது. இது வந்து இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம். இது வந்து உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா, அதாவது வந்து அப்படின்னு ஒரு 4 டேர்ம் எடுத்து வச்சு பேசி இப்படி நார்மலைஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்து நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து எல்லாருமே பயங்கரமான பிரில்லியண்ட்டான ஆட்களாக இருந்தாங்க. ஓகே, ராஜாஜி மாதிரி ஒரு சிறந்த அறிவாளியை இன்ன வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு காங்கிரஸ்காரங்களே சொல்லுவாங்க. ஓகே, காமராஜர் இருந்தார். அவரெல்லாம் எவ்வளோ பெரிய எக்ஸிக்யூஷனர், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கார். காவேரி விஷயம் பற்றி பேசும்பொழுது, ஏன் காவேரியில் இது வரைக்கும் இவங்க டேம் கட்டலன்னு கேட்டால், நாங்கள் டேம் கட்டியிருக்கோமேன்னுவாங்க. காவேரியில் இவங்க டேம் கட்டல. கடைசியாக கட்டின 2 மேஜர் டேமும் காமராஜர் பீரியடில் கட்டினது. அதுக்கப்புறம் இவங்க வந்து தாரை தான் வாத்தாங்க. இவங்க வந்து கேஸை வாபஸ் தான் வாங்கினாங்க. இவங்க வந்து மக்களுக்கு துரோகம் தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசாங்கம் கருணாநிதி பீரியடில் துரோகம் தான் பண்ணுச்சு காவேரி இஷ்யூவில். நீங்களே தான் சொல்கிறீங்க, செக் டேம் கட்டினாங்க, டேம் தான் கட்டலை அப்படின்னு சில இடங்களில் சொல்லப்படுது இல்லையா? செக் டேமுக்கும் மேஜர் டேமுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? புரியுற மாதிரி சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ மேஜர் டேம்னா அது வந்து தண்ணியை தேக்கி வைக்கிறது. ஓகே, செக் டேம் வந்து அப்படி போகிற வழியில் அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணுறது. ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அணை கட்டி தடுக்கிறது வேற, வழிவகுத்து வேற இடத்துக்கு மாற்றி ஒரு ரூட் மாற்றி அந்த மாதிரி பண்ணுறது செக் டேம்ஸ். அது வந்து அந்த ஆத்தோட படுகையில் ஓடுற இடத்துல சின்ன சின்னதாக இந்த போகும்போதெல்லாம் பார்ப்பீங்கல்ல சைடில், இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போனீங்கன்னா அந்த பாலாறில் வந்து அங்கே இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, சின்னதாக இருக்கும். அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு சேவ் மச் வாட்டர். இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு அனந்த சித் அவர்கள் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இதில் பேசியிருந்தார். ஒரு 4 பேர் பேசின ஒரு இதில் லைவில். அப்போ அதில் வந்து செந்தில்வேல் அவர்கள் இதுக்கு பதில் சொல்கிறாரு டிஎம்கேலேருந்து. அந்த மாதிரி இல்லைங்க, தவறாக சொல்கிறாரு அவர். எங்கள் ஊரில் மட்டுமே 4 அணை கட்டியிருக்கிறாங்க. காவேரியில் கேட்டேன். காவேரி தானே நமக்கு வந்து மேஜர் வாட்டர் சோர்ஸ். நான் காவேரியில் கேட்குறேன். நம்ம வந்து காவேரி எங்கேருந்து ஆரம்பிக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ உருவாகுதுங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த 1892ல் என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க, 71க்கு அப்புறம் இவங்க 74ல் போயிட்டு இவங்க ஏன் கேஸை வாபஸ் வாங்கினாங்க 71ல், எல்லாமே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக 1 வாரம் 2 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டோம். அதுலேயே நம்ம தெளிவாக சொல்கிறோம், காவேரியில் 2 டேம் தான் இருக்குது தமிழ்நாட்டில். அது 2மே காமராஜர் பீரியடில் கட்டினது. இவங்க எதுவும் கட்டலை. அதுக்கு முன்னாடி கட்டினது வந்து கல்லணை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, அதுதான் டேம். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க எதுவும் கட்டலை, இவங்க துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த மக்கள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஊழல் மட்டும் தானே சொல்லுவேன், மக்களுக்கு நல்லதே பண்ணலைங்கிறேன். ரொம்ப மோசமான இந்த விக்கிலீக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திருக்காங்க. டிஎம்கே பீரியட்ல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி. இல்லை, யூஎஸ் கான்சுலேட்லேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிற ஒருத்தர் எதுக்கு இந்த மாதிரி இங்கே திமுகவை பற்றி இந்த செய்திகள்லாம் எதுக்கு அவர் அங்கே அனுப்பிட்டு இருந்திருக்காரு? இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸை பற்றிலாம் க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று இருக்குது. தயாநிதி மாறன் வந்து யூஎஸ் கான்சுலேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசுகிறாராம்.
அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு 2008 வந்து கருணாநிதி வந்து நான் ஆட்சியை ரிசைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டம்லாம் பண்ணார். ஒரு நாள் அந்த அடையாள உண்ணாவிரதம்லாம். அதெல்லாம் ரொம்ப சும்மா ட்ராமான்னு தயாநிதி மாறன் வந்து சொல்லியிருக்கிறதா அந்த விக்கிலீக்ஸில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து தயாநிதி மாறன் வந்து அவர்கிட்ட ப்ரெஸ்ஸில் கேட்குறாங்க, ஏங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க ட்ராமான்னு சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அப்பெல்லாம் நான் சொல்லலை, அது வந்து பொய். நான் வந்து சொல்ல வந்தது வேற, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போலன்னு சொல்றாரு. அப்ப நீ சொன்னது உண்மை. தப்பாக புரிஞ்சுக்கிட்டது நீங்கள். இப்போ நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திமுககாரங்கிட்டே போயிட்டு எங்கே நம்ம நல்லா கவனிக்கிறோம் தெளிவாக, திமுகவின் தலைவர்கள் யாருமே எங்கேயுமே இது வரைக்கும் அசம்பிளிலேருந்து ஆரம்பித்து ப்ரெஸ் வரைக்குமே இந்த பார்ட்டி ஃபண்ட்லேருந்து எதையாவது ஒரு டாபிக் எடுத்தால் எங்கேயுமே யாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படிலாம் பண்ணவே இல்லைங்க, எங்கள் மேலே தேவையில்லாத குற்றத்தை சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணுங்க. என்னங்க ப்ரூஃப் இல்லாமல் ஏங்க பேசுறீங்க? ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ பிடி அரசகுமார் எதில் கைதானாரு? ஏன் கைதானாரு? அவர் வந்து தனிப்பட்ட அது பிடி அரசகுமாரை கூட இவனுங்க டிஃபெண்ட் பண்ணுறதோ இல்லை அவர் எங்களுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் தனிப்பட்ட ரீதியில் பண்ணாருன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்கூல் ஆட்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கல்ல, ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் பேசினார் நந்தகுமார்னு ஒருத்தர், அவர் தான் வந்து ஸ்கூல் அசோசியேஷன் லீடர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரு பிஜேபிக்காரன்னு இது பண்ணுறானுங்க. எவ்வளோ பேருக்கு தான் ஏன் சாயம் பூசுவீங்க? தமிழ்நாட்டுக்கே சாயம் பூசுவீங்களா? இல்லை, அந்த மெத்தட் இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் லைட்டாக என்னமோ தெரியல ஒன்று பிசுறுத்துட்டுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் கிட்ட நம்பிக்கையை வென்ற தலைவர்கள் யாருமே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேங்க, டிவிகே கவர்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட வந்து எங்களுடைய கொள்கை இதெல்லாம், நாங்கள் எங்கள் கொள்கையை வந்து நாங்கள் அப்படியே மூச்சா நிற்போன்னு கேட்டாரா? இல்லை, கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கொடுக்க போறீங்களா யோசிக்க அப்படின்லாம் சொல்லி அப்படிதான் கேட்டாரு. சிஎம் விஜயே அவரும் ஒன்றும் பெரிய கொள்கையை வந்து பிரகடனப்படுத்தி மக்களுடைய மனங்களை கொள்கையால் வென்றுலாம் ஆட்சிக்கு வரல. ஆனால் இங்கே வந்து எக்ஸிக்யூஷனில் ப்ராப்ளம் இருக்கு. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையை தவிர மீது எல்லா கொள்கையும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி, அவங்க அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுற கொள்கை அப்படின்னா அந்த மக்கள் தன்னுடைய மக்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பேரன், அவங்க பேத்தி, அவங்களோட எம்எல்ஏவோட பையன், மினிஸ்டரோட பையன்லாம் எம்பி ஆக்கிடுவாங்க. மினிஸ்டரோட பேரனெல்லாம் வந்து வாரிய தலைவர்கள் ஆக்கிடுவாங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க இவங்க. அவங்க பண்ணதெல்லாம் விடுங்க. இப்போ பாடநூல் கழக தலைவராக வந்துட்டு லயோலா மணி அவர்களை போட்டதை பற்றி எவ்வளவு பேர் கேள்வி எழுப்புறாங்க பாருங்க. லியோனியை தான் போடணும், ஏன் லயோலா மணியை அது போன்ற ஒரு தலைவர் லியோனி அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தோட உட்காந்து அனைவரும் எல்லாம் ரசிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பட்டிமன்றங்கள் பேச்செல்லாம் பேசுவார், மேடை பேச்சுக்கள் பேசுவார். ரொம்ப ஒரு இதுவாக நீட்டாக டீசெண்டாக வந்து பேசிட்டு போகக்கூடிய ஒரு நபர் அவர். அவர் ஒரு பாடநூல் கழக தலைவராக இருக்கிறார் அப்படின்னா எந்த பாடநூலில் என்ன வரணும் ஏது என்னங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தெரியும் அவருக்கு. லயோலா மணி வந்து எங்கே வந்து அசிங்கமாக பேசினாரு? அவர் பேசுகிறாரு, நிறைய பேசுகிறாரு. திமுகவை எதிர்த்து பேசுறது அசிங்கமாக பேசுறதா? திமுகன்னு பேசினாலே கெட்ட வார்த்தைன்றீங்க. அப்போ அவர் ரொம்ப ஓவராக பேசிட்டாரு. இப்போ இனிமே யாரையாவது போடா திமுகன்னு திட்டினா அவன் கோச்சிப்பான். பெருமைப்பட வேண்டியதான். ஆமாம், 75 வருஷ கட்சி பேர. அப்புறம் என்ன, மணிக்கு என்ன பிரச்சனை? மணி எவ்வளோ அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்து இன்னைக்கு வந்து இங்கே உங்களெல்லாம் எதிர்த்து நிற்கிறதே ஒரு பெரிய சாதனைங்க. நல்ல ஆள், நல்ல எண்ணம் இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அது போதாதா நல்லது பண்றதுக்கு? அவர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. இந்த மேடை பேச்சுக்கள் எல்லாம் திமுகவை வந்துட்டு இது இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு. திமுகவை ஓமுக ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு பேசியிருக்காரு. அப்புறம் வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு பாட்டை போட்டு இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடின பொண்ணுங்களை கீழே இறங்கி வந்து ஆடுங்கம்மான்னு சொன்ன விஷயத்தை ஓவரா எக்ஸ்போஸ் பண்ணி மேடைக்கு மேடை பேசினாரு. அந்த பாட்டை வேற குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போலன்னு பாட்டி காட்டுறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு ஏறி நம்ம ஆஃபீஸோட வந்து பாடிருக்காரு அந்த பாட்டை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ற ஒருவர் வந்து ஒரு சரியான நபர். அவரு சரியான நபர் தான். அவருடைய ஆம்பிஷன் டுவர்ட்ஸ் தி பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கான எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் மணியை, ரொம்ப வருஷமாக ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேருந்து எங்களுக்கு நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கோம். ஸோ அப்போலேருந்து பார்த்துட்ருக்கோம். எதுனாலும் ஒரு போராட்டம் பண்ணணும், மக்களுக்காக நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அங்கே உட்கார வைக்கிறது கரெக்டு. அந்த மாதிரியான ஆட்களை அங்கே உட்கார வச்சு அழகு பார்க்க வேண்டியது டிவிகேவோட கடமை. அதை அவங்க செய்திருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரை உட்கார வச்சிங்க? லியோனியெல்லாம் உட்கார வச்சிங்க. அவர் என்னெல்லாம் பேசினார், அவர் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பட்டிமன்றத்தில் அவர் டீசெண்டாக பேசுறதெல்லாம் விட்டுருங்க, பிரச்சார மேடைகள் எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காரு. அவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 2.0. அவர்
அதெல்லாம் உங்களுக்கு வந்து பாடநூல் கழகத்தோட தலைவரா அவரை வைக்கும்போது உங்களுக்கு நல்லா இருந்ததா? இன்னைக்கு திமுக காரங்க ஒவ்வொருத்தவங்க கதறாங்க ஆன்லைன்ல, ஐயோ இந்த பொறுப்புக்கான மரியாதையே போச்சே, இந்த பொறுப்புக்கான ஒரு இதுவே போச்சே, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுதான்டா இந்த தாவேக்காவுடைய பெரிய தவறு, மக்களே இப்போவாது உணருங்க நீங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு தெரியுமா? தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் TNCA அதோட சேர்மனா யார் இருந்தா? யார் இருந்தா தெரியல. கௌதம் சிகாமணி தெரியுமா? பொன்முடி பையன், அவரை தான் போட்டாங்க. ஏன் போட்டீங்க? இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அமித்ஷா பையன் எப்படி நீங்க வந்து அங்க சேர்மனா போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீ ஏன் போட்டேன்னு தான் கேட்டேன். அவன் வானான்னு தானே இங்க அவனை உள்ள விடாம வச்சிருக்கிறோம். நீ ஏன் பண்ணன்னு தான் கேட்டோம். நீ ஏன் அவனை காட்டுற? மணி அவர் வந்து ஒரு சிறந்த இளைஞர், நல்ல இளைஞர், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை அங்க அப்பாயிண்ட் பண்றதுல எந்த தப்பும் எனக்கு தெரியல. இப்போ நீங்க வந்து ஈக்குவேட் பண்ணாதீங்கன்ற. வெண்ணிமலைய கரூர் பக்கத்துல 3000 ஏக்கர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு யாரு ஒப்போஸ் பண்றா? நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்துட்டு கடந்த 6 மாசத்துல பேசுனதே முக்கியமான பேச்சே இதுதான். ஏன் டிஎம்கே காரங்களோ ஏடிஎம்கே காரங்களோ பேசல? ஏன்னா கோவில்னு வந்துட்டாலே அதை பத்தி பேசுறதுக்கு பாஜக வந்துருது இல்ல. அவங்க இவங்க 2 பேர் ஏன் பேசலன்னு கேட்குறேன். நீதான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவிய, முந்திரி கொட்டை மாதிரி. ஒரு ஆட்சியாளரா இருந்து என் ஆட்சியில லஞ்சமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்லணும், அது எப்படி மக்களை ரெசிஸ்ட் பண்ண சொல்லலாம்னு கேக்குறாங்க. மக்களை ரெசிஸ்ட் பண்ண சொல்லணும்ல. மக்கள் ரெசிஸ்ட் பண்றதுக்கான உரிமை மக்களுக்கு இருக்குங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கணும்ல. இத்தனை வருஷத்துல அழிச்சிட்டீங்க, அப்படி ஒரு நம்பிக்கையே கிடையாது. அபிஷியல்ஸ் கேட்டா கொடுத்துடணும், நமக்கு ஆப்போசிட்டான வேலைகள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு மக்கள் இவ்வளவு நாள் நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சு இல்ல தப்பு பண்ணா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கணும்ல. இது கொள்கை, இதுதான் கொள்கை.